Hi, hello, vanakkam. Welcome back to my channel JS Wellness World. Temple style puliyogare எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நான் ஒரு pan எடுத்துர்க்கேன். அதுல 2 tablespoon oil சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 tablespoon உளுத்தம் பருப்பு, 1 tablespoon கடலைப்பருப்பு, 2-3 tablespoon groundnut சேர்த்துக்கலாம். இது நீங்க ரோஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், அப்படி கூட டைரக்டா சேர்த்துக்கலாம். கலக்கா சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் இன்ஸ்டன்ட் ஐயங்கார் புளியோகரை பேக்கெட் எடுத்திருக்கேன். எந்த கம்பெனி வேணால் எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அதில் கடலைப்பருப்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு ஜஸ்ட் சும்மா பிளெயினாக பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். வெல்லம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சமாக அது ஸ்வீட்னஸ் கொடுக்கும், உங்களுக்கு புளியோகரை ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஆல்ரெடி நான் ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கேன், அது நல்லா ஆறிருக்கு. ஸோ இப்போ இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, டெம்பிள் ஸ்டைல் புளியோகரை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.